மது விற்பனையால் தமிழகத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மது குடிக்கும் ஆண்களால் பெண்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் இப்போது தமிழகத்தில் பெண்களே தங்களை தாங்களே மதுவால் அழித்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் நிதர்சனமான உண்மை. மது பழக்கத்துக்கு பெண்களும் ஆளாகி இருக்கின்றனர் என்பதற்கான உதாரணங்களை அண்மையில் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் தமிழகம் கண்டது. எல்லாரும் பாத்துட்டாங்க பாரு, மேடத்தோட அனுப்பிடுவாங்க. காலேஜ் எழுந்திரிவா, அந்த மாதிரி பிரின்சிபல் வந்துட்டாங்க. வெளியில வா, வா, உன் வாழ்க்கையை நீனே கெடுத்து வா. வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ஆள் வாங்கம்மா. ஆமா, நீ உங்க பொண்ணு வந்தா பார்க்க முடியல. வாங்க, தூக்கி விடுமா. பெண்கள் மதுவுக்கு எதிரானவர்கள் என்கிற கருத்து நிலவி வந்த நிலையில் மேற்கு நாடுகளைப் போல மது அருந்தும் பழக்கம் லேட்டஸ்ட் ட்ரெண்டாக மாறி வருகிறது. அதாவது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னாக்க ஆணுடைய உடலுக்கும் பெண்ணுடைய உடலுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நீர்ச்சத்து வந்து பெண்ணுடைய உடம்புல கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலையும் இன்னும் சில காரணங்கள்னாலையும் ஒரே அளவு இருக்கிற ஆல்கஹாலை, மதுவை வந்து ஒரே வெயிட் இருக்கிற ஆணும் ஒரே வெயிட் இருக்கிற பெண்ணும் குடித்தாங்க அப்படின்னா பெண்ணுடைய உடலில் 30% அவங்களுடைய பிளட்டில் ஆல்கஹால் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அதாவது கெடுதல் வந்து குறைஞ்சபட்சம் 30% ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக இப்போது யூஎஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எழுதி ஓட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி பெண்களே நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க ப்ரெக்னன்சி பீரியடில், லாக்டேட்டிங் பீரியடில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோமோ, அதுவும் வந்து முக்கியமாக ஆல்கஹாலுக்கு எல்லா பொருளை விட அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிற பொருள் ஆல்கஹாலுக்கு. காஃபி, டீ, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது, ஈவன் ஸ்மோக்கிங். பட் ஆல்கஹாலுக்கு இருக்கிற மாதிரி வெஸ்ட் அடிமைப்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்னஸ் வந்து வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் எப்போ அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து ஏதோ ஒரு சில சமயங்களில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலோ வேறு எதுனாலையோ அவங்களே நினச்சாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க. அது வந்து குழந்தையுடைய மனநிலை, உடல்நிலை எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக பாதிக்குது. தமிழ்நாடு வந்து இப்போ ரீசன்ட் சர்வேல வந்து டாப்ஸ், அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கி அதிகமான ஆல்கஹால் கன்சியூமர். இது நீங்கள் விக்கிபீடியாவில் டைப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஆல்கஹால். பெண்கள் மட்டும் குடிக்கக்கூடாது, ஆண்கள் மட்டும் குடிக்கலான்னு எந்த சமுதாயத்திலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஏதோ சில வருடங்கள் இருக்கலாம், அது கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தின் காரணமாக இவ்வளோ வருஷங்கள் ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் இருந்திருக்கு. இனிமே வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து டாஸ்மாக்கையும் இந்த அளவுக்கு அவைலபிலிட்டியும் ஓப்பனாக வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டு பெண்கள் மட்டும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாமே ஒழிய அது நிச்சயமாக நடக்க போகிறது இல்லை. டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். டாஸ்மாக்னால வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து அழிஞ்சிட்ருக்கு. லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து குடினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து பெண்கள் வந்து நிறையா குடிக்கிற மாதிரியான வீடியோ அதெல்லாம் செய்திகள்லாம் வந்து நிறையா வந்து வெளிவந்துட்டுருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் அப்படின்னா, தமிழ்நாடே ஒரு கலாச்சாரமான ஒரு மாநிலம். இதில் வந்து பெண்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சமுதாயம் வந்து சீரழிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து வெட்கப்படணும். இதுக்கு வந்து முழுக்க மூல காரணம் வந்து அரசாங்கம் தான். ஏன்னா வந்து டாஸ்மாக் மூலமாக வந்து எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்று அது குடிக்கிறது வந்து தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சி சின்ன பசங்க கூட குடிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கப்படத்தக்க விஷயம். இது மாதிரி சட்டப்படி தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாங்க, அடக்குமுறை ஏவுறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பைக்கை வந்து சீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு நல்ல வழி காட்டுறது தான் அரசாங்கமே தவிர தப்பான வழிகாட்டி மக்களை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. மண்ணெண்ணிய வழியோ மக்களை வழிதான். அரசாங்கம் வந்து தப்பான வழியை காட்டுறதுனால தான் வந்து இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்க வந்து மது ஊற்றி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து பிடிவாதமாக இருக்காம ரொம்ப கேவலமாக மனித தன்மையற்ற அரக்க குணம் கொண்டவர்களாக அரசாங்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க. இதை
மாற்றிட்டு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து அடிப்பணிச்சு தான் ஆகணும். ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையினர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதான் வந்து ஜனநாயகத்தில் வந்து செய்ய முடியும். 90% அதிகமான மக்கள் வந்து எங்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் வேணாம், பூரண மது விலக்கு தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை மெஜாரிட்டி கருத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. 10% பேர் வந்து கலாச்சாரத்தில் வந்து குடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் கொள்வது வந்து அநியாயமான விஷயம். காரணம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு தூண்டுதல். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லாமல் அவங்க தூண்டுறதுனால இந்த பழக்கம் வந்து ஆரம்பிக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது ஸ்கூலில், இல்லைன்னா தெரியாமல் அவங்க எங்கேயாவது இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகும்போது ட்ரை பண்ணி. நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே வந்துட்டு ஒரு சோஷியல் பிஹேவியர் அதெல்லாம் போய் ட்ரிங்க் பண்ணுறாங்க வராங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூ ஃப்ரெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களையும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், ட்ரிங்க் பண்ணலாம், என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி தூண்டுறாங்க. இதனால் நிறையா ப்ராக்டிஸில் வருது. சொசைட்டியில் இந்த ஹேபிட் வந்து ப்ராக்டிஸில் வருது. நிறைய பேர் ஃபேமிலியோடையே போய் கேஷுவலாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு பப்ஸ், ஆல் தோஸ் டிஸ்கோதெக்ஸ் போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம் வந்து குடிக்கணுமா வேண்டான்னு தயங்குவாங்க. 3rd டைம் 4th டைம் போகும்போது என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரிங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஃபேமிலிஸ் சோஷியலாக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படி அடிக்ட் ஆகிற குழந்தைங்களும் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பப்ஸ், டிஸ்கோதெக்ஸ் போய் அடிக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. காலேஜ் ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி இப்போ ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க வராங்க. அவங்களோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி கிடையாது. வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. படிக்கிறாங்க, வீட்டில் பணம் கொடுக்குறாங்க, அதை எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு கேட்குறது கிடையாது. அதனால குழந்தைங்க வந்துட்டு அந்த கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க, வாங்குறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து அவங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் வாங்கி கொடுத்து இந்த ஹேபிட் உள்ளே கொண்டு வரது. இவங்க நிறையா வாங்கி கொடுத்து இவங்க குரூப்பாக உட்காந்து அடித்து பழகுறாங்க. காலேஜ் ஹாஸ்டல்ஸில் நடக்குது இது.